ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான நண்டு பிரட்டல் செய்யலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நான் பொடி பண்ண சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் நிறைய பச்சை மிளகாய் சேர்ப்பேன். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், காரமாகவே இருக்காது. அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு நிறைய கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ இருக்கிற பனிக்கு இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், பூண்டு நல்லா கொஞ்சம் நிறையவே ஒரு 200 கிராம் பூண்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மலைப்பூண்டு, அதுதான் உரிக்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 200 கிராமுக்கு இஞ்சி. அப்புறம் பாருங்கள், பெரிய வெங்காயம் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளியே போடக்கூடாது, வெங்காயம் மட்டும்தான் போடணும். எனக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது காரம். அதனால் நான் திருப்பி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கிரேவி. இது நம்ம ஃபுல்லாகவே பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். பாருங்கள், இதில் கொஞ்சம் தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அந்த எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போல்லாம் அரைக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இது நல்லா வேகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும். அப்புறமா இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது அதே குக்கரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நான் ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது முழுசாக போட்டால் குழந்தைங்களால சாப்பிட முடியாது. இப்போது அதில் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஒன்றுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 2 பிரிஞ்சி இலை. சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்னும் 2 ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அன்னாசி பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கின எல்லா பொருளையும் நல்லா மையாக அரைச்சி இப்போ இதில் சேர்த்துட்டேன். இந்த எண்ணெயில் இந்த மசாலா தான் இந்த நண்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். நான் வதக்கிறப்போ உப்பு போடலை, அதனால் இப்போது உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நண்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா தாராளமாக. ஏன்னா இது நண்டுன்றதுனால அது போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டிருக்கோம், அது நல்லா கரையணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும் பாருங்கள். அப்புறம் நண்டு ஒன்றுனா ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, பரவாயில்ல. பாருங்கள், ஃபுல்லாக முட்டை இருக்குது நிறைய நண்டில். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க. முக்கால்வாசி எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் நண்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். தக்காளி எல்லாம் போட மாட்டோம், தக்காளி புளி இதெல்லாம் ஊற்ற மாட்டோம். இப்படி தான் செய்வோம், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெல்லமாக நண்டை இந்த மசாலாவில் நல்லா பெரட்ட போகிறேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் நண்டில் கோட் ஆகும். நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே கருவேப்பிலை தூவிட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் ஓப்பனில் கூட இதை வேக வைக்கலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். 2 விசில் வச்சு எடுத்துடுவேன். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சுவையான நண்டு பிரட்டல் ரெடி. பாருங்கள், நண்டு இப்போது வெந்துருச்சு. இப்போது மேலே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கூட தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வாட்டி இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா சூடாக சாப்பாடு போட்டுட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம் மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாமா? ஓகே, பாய்.